Hello everyone. நாம பார்க்கிறது 10th மேக்ஸ் அல்ல 3rd chapter algebraல exercise 3.16ல third question பாருங்க. Draw the graph of y is equal to x squared plus x and hence solve x squared plus 1 equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு கிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு இந்த சம்மில் வந்து 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த சம் எப்படி சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கணும். சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸுக்கு வந்து லிமிட்ஸ் கொடுத்து ஒய்யோட வேல்யூவை நம்ம இந்த டேப்லர் காலம் மூலயமா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி பாயிண்ட்ஸ் எடுத்துருவோமா? அந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம கிராஃப் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கர்வ் கிடைக்கும். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம கிராஃப் போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கர்வ் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி ஒரு லீனியர் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு இதே மாதிரி டேப்லர் காலம் போட்டு அதுக்கான பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சி நம்ம கிராஃப் போட்டோன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். சரிங்களா? இந்த கர்வும் இந்த ஸ்ட்ரைட் லைனும் எங்கே மீட் பண்ணுதோ அங்கேருந்து எக்ஸோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம எடுக்கணும். ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். இது ஒரு சொல்யூஷன். சரிங்களா? இன்னொரு விதமாகவும் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கலாம். எப்படி? இது கிராஃப், அடுத்தது அந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிராஃபில் ஒரே ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன அப்படின்றத எடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த வேல்யூ தான் ஆன்சராக இருக்கும். இதுவே கிராஃபில் கர்வ் ஒரு பக்கம் ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுமே டச் ஆகலை அப்படின்னா இதோட சொல்யூஷன் என்ன எடுத்துப்போம்னா நோ ரியல் ரூட்ஸ்னு எடுத்துப்போம். சரிங்களா? இந்த 3 விதமாக தான் நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். இந்த சம்முக்கு வந்து நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 2 ஈக்குவேஷனையும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் y is equal to x squared plus x, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது செகண்ட் ஒன் x squared plus 1 equal to 0, இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு வந்து டேப்லர் காலம், அதாவது எக்ஸோட லிமிட் கொடுத்து ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்றத பார்ப்போம். y is equal to x squared plus x. இப்போ என்ன பண்ண போகிறேன்? எக்ஸுக்கு வந்து லிமிட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். -4லேருந்து 4 வரைக்கும் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து சம் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் லிமிட்ஸ் வந்து எல்லா சம்முக்குமே -4லேருந்து 4 வரைக்கும் எடுத்துக்கலாம். -3, -2, -1, 0, 1, 2, 3. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன வேல்யூ தெரியணும்? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் தெரியணும், அதுக்கப்புறம் எக்ஸ். ஸோ அந்த எக்ஸ் தான் இதை எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன தேவை? ஒய்ன்ற வேல்யூ தெரியணும். சரியா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணால் என்ன வேல்யூ வருமோ அதை தான் நம்ம இங்கே ஃபில் பண்ண போகிறோம். இது -4, இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +16, மைனஸ் எல்லாமே ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? இது 9, 4, 1, 0, 1, 4, 9, 16. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ இதை ஆட் பண்ணுங்க. 12 -3 + 9 என்னது? 6. அடுத்தது 4 - 2 2, 0, 0, 2 ஆட் பண்ணிங்கன்னா 6, 12, 20. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். பாயிண்ட்ஸ் என்ன வரும்? எக்ஸோட வேல்யூ என்னது? -4 குடிக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது? 12 கிடைக்குது. -4, 12, -3, 6, -2, 2, -1, 0, 0, 0, 1, 2, 2, 6, 3, 12, 4, 20. இப்போ இந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம கிராஃப் வரைஞ்சோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கர்வ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு ஸ்ட்ரைட் லைன் தேவை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி அதுலேருந்து லீனியர் ஈக்குவேஷனை கொண்டு வர போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? y is equal to x squared plus x. செகண்ட் ஈக்குவேஷன் x squared plus 1 equal to 0. சரியா? இப்போ இது கேன்சல் ஆகுனா என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆகும்? எல்லாத்துலேயும் சைன் சேஞ்ச் பண்ணி y - 0y, x squared minus x squared என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடும். அடுத்தது என்ன இருக்குது? இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்குது, இங்கே எக்ஸ் டேர்ம் இல்லை. சரிங்களா? இப்போ இங்கே எக்ஸ் டேர்ம் இல்லைனா அது என்னென்னு எடுத்துக்கலாம்? 0xன்னு எடுத்துக்கலாமா? 0x இங்கே ப்ளஸில் பக்கத்தில் நான் +1 போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ் + 0x என்னது? நமக்கு சேம் எக்ஸ் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த -1 இங்கே வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ எதுவுமே இல்லை. ஸோ அந்த -1 இங்கே 0 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அந்த 0 + -1 என்னது? நமக்கு -1. ஓகேவா? இப்போ y is equal to x - 1 என்ற லீனியர் ஈக்குவேஷன் இப்போ நமக்கு கிடைச்சது.
இப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கான ஒய் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸோட லிமிட்ஸ் நான் என்ன எடுக்கிறேன், -4லேருந்து 4 வரைக்கும் எடுக்கிறேன். சரிங்களா, -3 -2 -1 0 1 2 3. அடுத்தது என்ன தேவை, -1 தேவை. சரிங்களா, இது ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வரணும், ஒய்ன்ற வேல்யூ வரணும். சரியா, இப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாத்துலேயும் சேம். அடுத்தது என்ன பண்ணணும், இதை ஆட் பண்ணி கீழே எழுதணும். -5 -4 -3 -2 -1 0. இது 2ல -1 போச்சுன்னா 1 2 3. இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். பாயிண்ட்ஸ் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தோம், -4 கொடுத்தோம். ஒய்க்கு என்ன கிடச்சிது, -5 கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. -3, -4 -2, -3, -1, -2, 0, -1, 2, 1, 3, 2, 4, 3. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம கிராஃப் போட்டோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். சரிங்களா, ரெண்டும் எந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன் எழுதுவோம். சரிங்களா, இப்போ கிராஃப் பார்க்கலாமா. ஸோ இப்போ கிராஃப் பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் 1 2 3 4 எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ் வந்து 2 யூனிட்ஸ் டிஃப்ரென்ஸ் வர மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அப்போ ஸ்கேல் என்ன வரும், எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 cm இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ்ன்னு வரும். சரிங்களா, இப்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நம்ம டேபிளர் காலம் போட்டு பாயிண்ட்ஸ் எடுத்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கர்வ் வரைஞ்சிடலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, -4, 12 -4 12 இங்கே -4, 12 -3, 6 -3 6 இங்கே -3, 6 -2, 2 -1, 0. அடுத்தது 0, 0. அடுத்தது 1, 2 2, 6 3, 12 4, 20. ஸோ இப்போ இதுக்கு கர்வ் வரைஞ்சிடலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் என்னது, y is equal to x squared plus x. ஓகேவா, இப்போ கர்வ் வந்தாச்சு. இப்போ அடுத்தது ஸ்ட்ரெயிட் லைனுக்கான பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ண போகிறோம். பாயிண்ட்ஸ் என்ன, -4, -5 -4 -5 எங்கே இருக்குது, 4க்கும் 6க்கும் இன் பிட்வீன். -4, -5 -3, -4 -2, -3 -3ன்றது 2க்கும் 4க்கும் இன் பிட்வீன். -2, -3 -1, -2 -1 -2ன்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. -1, -2 0, -1 -1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 0க்கும் -2க்கும் இன் பிட்வீன் என்ன பாயிண்ட்டு, 0, -1. அடுத்தது 1, 0 1, 0 2, 1 2 1ன்றது இங்கே இருக்குது. 0க்கும் 2க்கும் இன் பிட்வீன். 2, 1 3, 2 4, 3 3ன்றது எங்கே இருக்குது, 2க்கும் 4க்கும் இன் பிட்வீன். 4, 3. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணணும். இதோட ஈக்குவேஷன் என்னது, y is equal to x minus 1. வா, ஸோ இப்போ பாருங்கள், கர்வும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனும் எங்கே இன்டர்செக்ட் பண்ணுது, கர்வ் இங்கே இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைனும் கர்வும் சுத்தமாகவே நமக்கு டச் ஆகலை. சரிங்களா, ஸோ அப்போ ரெண்டுமே நமக்கு இன்டர்செக்ட் ஆகலை. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நமக்கான சொல்யூஷன் என்னது, ரெண்டுமே டச் ஆகாமல் இருந்தால் நோ ரியல் ரூட்ஸ். சரியா, ஸோ இப்போ சொல்யூஷன் எழுதிக்கலாம். ஹியர் த கிராஃப் ஆஃப் y is equal to x minus 1. இதுதான் அந்த லீனியர் ஈக்குவேஷன், ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சோம்ல அது. y is equal to x minus 1 does not intersect or touch the graph of the parabola y is equal to x squared plus x. அதாவது curve, இந்த curveம் ஸ்ட்ரெயிட் லைனும் இன்டர்செக்ட் ஆகலை அப்படின்றத சொல்கிறோம். சரிங்களா, therefore the second equation எழுதிக்கிறோம், x squared plus 1 equal to 0 has no real roots. ஓகேவா, இதுதான்